अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह அல்லதி தஸாலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், இமாம்கள் மீதும், நல்லவர்கள் மீதும் இறை கட்டளையை சரியான முறையில் பூர்ணமான நிலையில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் விரும்பக்கூடிய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமான பிரார்த்தனையை முன்வைத்தவனாக என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, நிரந்தரமில்லாத இந்த உலக வாழ்க்கையில் போட்டி போட்டு வாழக்கூடிய நாம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக நம்மளுடைய போட்டிகள் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து, அந்த ஓட்டப்பந்தயமாக இருந்தால், இன்னும் பிற விளையாட்டாக இருந்தாலும், இன்னும் பிற காரியங்களாக இருந்தாலும், நான் தான் ஜெயிக்க வேண்டும், நான் தான் பேசப்பட வேண்டும், நான் தான் பாராட்டப்பட வேண்டும் என்று மனிதன் இயல்பாக நினைக்கிறான். ஆனால் அந்த செயல்களில் எல்லாம் ஒரு மனிதன் தோல்ந்து விட்டான் என்று சொன்னால், தோல்வி அடைந்தாலும் கூட சில நேரங்களில் மன ஆறுதலுக்காக அவனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இந்த உலக வாழ்க்கையை நாம் சரியாக அமைத்து கொள்ளவில்லை என்றால், நாளை மறுமை நாளில் இருக்கக்கூடிய நீதி விசாரணையில் மாலிகி யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நம்மளால் இயல்பாக பதில் சொல்ல முடியுமா, அதில் தான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தான் நாம் ஜெயிக்க முடியுமா என்பதை நம்மளுடைய உள்ளத்தில் அப்படியே அலசி ஆராய்ந்து பார்த்து, உண்மையான வெற்றியாளர்கள் யார் என்ற நிலையை நமக்கு நாமே சுயமாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உலக வாழ்க்கையில் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை இந்த ஜும்மா தினம். எத்தனையோ நாட்கள் சூரியன் உதிக்கிறது, ஆனால் அதில் சிறந்த தினமாக இந்த ஜும்மா தினத்தை இறைவன் நமக்காக ஒரு வழங்கி இருக்கிறான் என்றால், பரவலாக மற்ற காலங்களில் லுகர் தொழுகையை தொழக்கூடிய அந்த தருணத்தில் இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் 2 ரக்காயத்தாக சுருக்கப்பட்டு அதில் முத்தாய்ப்பாக நம்மளை நாமே பரிசோதிக்கும் விதமாக நமக்காக சில உபதேசங்களை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால், அந்த உபதேசம் நமக்கு கிடைக்கிறது என்றால் நாமெல்லாம் அருள் பெற்றவர்கள், வெற்றியாளர்கள். ஏன் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இந்த சமூகத்திற்காக சொல்லுகிறான், நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள், அவர்களுக்கு பயனளிக்கும். யாருக்கு? இறையச்சமுடையவருக்கு அது பயனளிக்கும் என்று இறைவன் தன் திருமறை குர்ஆனின் மூலமாக சொல்லுகிறான். இந்த உலகத்தில் மனிதன் வெற்றியாளனை பற்றி குறிப்பிடும் பொழுது அவன் எப்படி பார்க்கிறான்? தோற்றத்தில், ஆடையில், வாகனத்தில், இடங்களில், தோட்டங்களில், வீடுகளில், இதுபோல்லாம் வசதி வாய்ப்போடு இருந்தால் அதுதான் வெற்றி என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த மனிதன் இந்த செல்வத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இறைவன் தன் திருமறை குர்ஆனில் 30வது அத்தியாயம் 39வது வசனமாக குறிப்பிடுகிறான். என்ன சொல்கிறான்? மனிதர்கள் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் வட்டிக்கு கொடுப்பது அல்லாஹ்விடம் பெறுவதில்லை,
நீங்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வைத்திருக்கிறீர்கள், அதை பெருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதை வட்டிக்கு கொடுத்து பெருக்க கூடாது என்று இறைவன் தடுக்கிறான். அது அல்லாவின் புறத்திலிருந்து அந்த சொத்து பத்துக்கள், அந்த காரியங்கள் பெருகவில்லை என்கிறான். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் அதே வசனத்தில் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அல்லாவின் முகத்தை நாடி நீங்கள் ஜகாத்தை கொடுப்பீர்கள் என்றால் இவர்கள் தான் பெருக்கிக் கொள்ளக்கூடியவர்கள், நன்மையை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குறிப்பிடுகிறான். தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை, அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எப்படி நிலைநிறுத்த வேண்டும், எப்படியான செல்வங்களாக மாற்ற வேண்டும், எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி தந்ததற்கு பின்பாக செல்வத்தை மறைத்து வைத்தால், அதை தடுத்து கொண்டால், அதை பிறருக்கு கொடுக்காமல் இருந்தால் அவர் எப்படியாப்பட்ட நிலையை அங்கு அடைவார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கையும் ஊட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இறைவன் தன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், தாமும் கஞ்சத்தனம் செய்து பிறரையும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டி அல்லாஹ்வுடைய அருளை யார் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன். இன்னொரு இடங்களில் குறிப்பிடும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் தங்கமாக வெள்ளியாக எப்படியெல்லாம் சேர்த்து வைத்திருந்தார்களோ அதன் மூலமாகவே அவர்களுக்கு சூடு காட்டப்பட்டு அவர்களுடைய விழாப்புறங்களிலும் முதுகு பக்கங்களிலும் அதன் மூலமாகவே அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று இறைவன் பேசுகிறார். அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வெற்றியாளர்கள் என்று சொன்னால் அந்த வெற்றியை நாம் எப்படி அடைந்து கொள்ள முடியும்? குறிப்பாக செல்வங்கள் இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் செல்வங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் கொடுத்து அதன் மூலமாக நன்மையை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று செல்வம் இல்லாதவர்கள் பேசுவார்கள். அதற்கு தான் இறைவன் தன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் ஆலு இம்ரானில் அழகாக குறிப்பிடுகிறான், அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகிறான். இதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்கிறான். எப்படி தெரியுமா? எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அவர்கள் வசதியான நிலையிலும் வறுமையான நிலையிலும் அவர்கள் தங்களுடைய செல்வத்தை செலவிடுவார்கள். நல்ல வசதியா இருக்கும், அப்போ அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்க யாரு? அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர், அவர்கள் தான் வெற்றியாளர். அல்லாவின் புறத்திலிருந்து வெற்றியினுடைய கேடயத்தை அதை தக்க வைக்கக்கூடியவர். அப்படி சொல்லிட்டு அவர்கள் வசதியிலும் வறுமையிலும் செலவிடுவார்கள், கோபத்தை மென்று முழுங்கக்கூடியவராக இருப்பார்கள். அப்ப நமக்கு என்ன வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு செல்வம் இல்லையா, அவர் தன்னுடைய இறைவனிடம் எப்படி நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும்? சுப்ஹானல்லாஹ் சொல்லிக் கொள்ள முடியும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ள முடியும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொள்ள முடியும், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்று சொல்லிக் கொள்ள முடியும், அல்லாஹ்வை நினைக்க முடியும், அல்லாஹ்வை போற்ற முடியும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை படிக்க முடியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளை படிக்க முடியும். இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வெற்றியாளர்கள். கிதாப் இருக்கிறது, வேத புத்தகம் இருக்கிறது, அதை எந்த நேரத்திலும் பார்க்கலாம், படிக்கலாம், செலவிடலாம். ஆனால் நாம் செலவிடுகிறோமா? செலவிடுதல் என்று சொன்னால் நாம் எப்படி விளங்கி இருக்கிறோம்? நாம் கரத்திலிருந்து கொடுத்தால் மட்டும்தான் செலவிடக்கூடிய நிலை என்று விளங்கி இருக்கிறோம். வறுமையான நிலை இருக்கிறது, செல்வமாக இருக்கிறது என்றால் செலவிடுதல் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக, சத்தியத்திற்காக, ஏகத்துவத்திற்காக ஒரு சொல்லை படித்தால், ஒரு சொல்லை அவருக்கு எடுத்து சொன்னால் அந்த நேரமும் நமக்கு கூலியாக எழுதப்படும் என்று நமக்கு வாக்குறுதியாக வழங்கப்படுகிறது. அப்படியானால் நாம் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? என்னால் இயலவில்லை, என்னால் பார்க்க முடியவில்லை, என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடிய மக்களை இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். சரி, அதெல்லாம் போயிடுச்சு. கோபத்தை மென்று முழுங்குவார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தான் வெற்றியாளர்கள். கோபம்னா என்ன? நம்மள புரியாம ஒருத்தர் பேசிடுவார், இல்ல ஏசிடுவார், இல்ல அடிச்சிருவாரு, இல்ல ஏதாவது சொல்லி நம்மளுடைய மனதை புண்படுத்தும் விதமாக ஒருவர் நடந்து கொண்டால் அப்படியான நேரத்தில் அவர் அந்த கோபத்தை, அவர் மீது ஏற்படக்கூடிய தாக்கத்தை தனக்குள்ளே அடக்கிக் கொள்வார். அவர்தான் கோபத்தை மென்று முழுங்கக்கூடியவர். உதாரணத்திற்கு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா, கடப்பாறையை முழுங்கின மாதிரி முழுங்குவாங்க. யதார்த்தத்தில் கடப்பாறையை முழுங்க முடியுமா? முழுங்க முடியாது. ஏன் முழுங்க முடியாது? அது ஒரு திடப்பொருள், ஒரு திரவ பொருளாக இருந்தால் அதை நம்மளுடைய வயிற்றில் திணித்துக் கொள்ளலாம். ஒரு திடப்பொருளாக இருக்கக்கூடிய கடப்பாறையை முழுங்குற மாதிரி முழுங்கிக்கன்னா என்ன அர்த்தம்?
கோபத்தை அடக்கிக்கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் உண்மையான வெற்றியாளன், யார் உண்மையான வீரன் தெரியுமா? அவன் தன்னைத்தானே கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவன் தான். போர்க்களங்களில் சென்று தீரம் செய்து போர்க்களங்களில் பல வீரர்களை துவம்சம் செய்து அடித்து ஒடித்து வெட்டி கொலை செய்து அப்படி இருக்கக்கூடியவன் வீரன் அல்ல. தனக்கு ஏற்படக்கூடிய நேரத்தில் தனக்கு ஒரு துன்பம் வந்தால், சிரமம் வந்தால், அது போன்ற சந்தர்ப்பத்தில் ஒரு கோபம் ஏற்படுமையானால் அந்த கோபத்தை யார் அடக்கிக் கொள்கிறார்களோ அவர்தான் உண்மையான வீரர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப நாம எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு பாடம் நடத்துகிறது. எப்படி தலையினுடைய முடியிலிருந்து கால் பாதம் வரைக்கும் நமக்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறதோ அது போன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நமக்கு இஸ்லாம் அழகான தர்மத்தை செய்வதற்கு வழிகாட்டுகிறது. என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு மூட்டிற்கும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள். இந்த தொழுகை இருக்குதா இல்லையா, இது பல பேர்கிட்ட பல பக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏன்? நாம் இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மூட்டிற்கும் நன்மை என்று சொன்னால் அதை தர்மமாக எடுத்துக்கொள்வேன் என்று இறைவன் வாக்குறுதியை வழங்குகிறார். எப்படி? இந்த விரல் இருக்கிறது, இதை மூன்றாக நம்மளால் மடக்க இயலும். இந்த மூன்றாக மடக்கக்கூடிய இந்த நிலையில நம்மளால் என்ன செய்ய முடியும்? இதற்கு எப்படி தர்மம் செய்ய முடியும்? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தை பிரயோகத்தை நாம் செய்தால் நமக்கு தர்மமாக எழுதப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வாக்குறுதியை இன்றைக்கு நாம் செயல்படுத்துகிறோமா? இன்னும் சொல்வதாக இருந்தால் அன்றாடம் நம்மளுடைய வாழ்வில் நாம் எல்லாருமே அமானித மோசடியில் ஈடுபடுகிறோம். எப்படி ஈடுபடுகிறோம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று மக்களுக்கு அல்ல, நாம் நம்மளுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக கலிமாவாக உரக்க சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் இறைவன் புறத்திலிருந்து இந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் எல்லோரும் ஏற்றிருக்கிறோம். என்ன அந்த வாசகம் என்ன சொல்லுகிறது? கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? என்ன சொல்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த முஹம்மதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஒரு வாசகத்தை சரியாக யார் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர். எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறோம், அவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் நாம் ஒழுங்காக வணங்குகிறோமா? குனிஞ்சு நிமிர்ந்து சஜதா செய்கிறோம், அந்த சஜதாவில் உயிரோட்டம் இருக்கிறதா? தக்பீர் கட்டுகிறோம், தக்பீரில் உயிரோட்டம் இருக்கிறதா? ருக்கு செய்கிறோம், ருக்குவில் உயிரோட்டம் இருக்கிறதா? இருப்பில் அமருகிறோம், சஜதா செய்கிறோம், இன்னும் காரியங்களில் ஈடுபடுகிறோம். கடைசியாக இறுதியாக நம்மளுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுகிறோம். அத்தனையிலும் உயிரோட்டம் இருக்கிறதா? உண்மையில் உயிரோட்டம் இருந்து நாம் தொழுதோம் என்று சொன்னால், அந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்னால், எப்படி ஒவ்வொரு மூட்டிற்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று, தர்மம் செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்லுகிறானோ அந்த செயலை, அந்த காரியத்தை ஒருவரால் செய்ய முடியும். செய்தால் அவர்தான் உண்மையாளர், வெற்றியாளர் என்று சொல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்ததாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் அழகாக இன்னொரு இடத்திலும் குறிப்பிடுகிறான். எப்படி என்று சொன்னால், கடுமையான வறுமை. கடுமைனா கடுமை, ஆனா நம்ம வறுமையில இல்ல. இன்றைக்கு பார்க்கிறோம் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பசியோடு பட்டினியோடு அந்த மக்கள் எல்லாம் வயிறுகள் எல்லாம் ஒட்டி போனக்கூடிய காட்சிகளோடு பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம எப்படி வறுமையில இருக்கிறோமா? அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்றான், கடுமையான வறுமையிலும் நோயிலும் போர்க்காலங்களிலும் பொறுமையை மேற்கொள்வோரே. எல்லா நேரத்திலையும் பொறுமை இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். வறுமையா இருக்கா? என்ன அல்லாஹ்ட்ட நான் தொழுது என்னத்துக்கு? நீங்க சொல்றீங்க மூட்டிற்கு தர்மம் செய்யணும், வக்துக்கு வக்து நான் தொலை வரத்தான் செய்யறேன். என்னுடைய வாழ்க்கையில வறுமை தாண்டவமாடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்ல. நான் யாருக்கு பாவம் செஞ்சேன், யாருக்கு துரோகம் செஞ்சேன், என்னை ஏன் அல்லாஹ் இப்படி போட்டு புரட்டணும், இப்படி எல்லாம் புரட்ட வேண்டிய அவசியம் இருக்கா என்று புரக்தியில் மனிதன் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்காக சுப செய்தி சொல்லப்படுகிறது. எப்படி? கருமையான உங்களுக்கு வறுமையா, கொடூரமான ஒரு நோயா,
பல சிரமங்கள் போர்க்களங்களில் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பமா, அதிலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களே உண்மையாளர்கள் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், மேலும் அவர்களே இறையச்சம் உடையவர்கள். யார் அல்லாஹ்விடம் வெற்றி பெற்றவர், யார் உண்மையான வெற்றி பெற்றவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை யார் பயப்படுகிறார்களோ, யார் உண்மையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடம் வெற்றி பெற்ற அடியாராக மாற முடியும் என்ற காட்சிகளை பார்க்க முடியும். ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்தாங்கன்னா வந்துட்டு நாம எப்படி நடந்துக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்துக்கிட்டாங்க, பெண் உரிமை என்று சொன்னால் எப்படி வழங்கப்பட வேண்டும், நமக்காக ஆசானாக, நமக்கு ஒரு வாத்தியாராக, நம்மளை வழிகாட்டியாக இருந்த உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்தா என்ன நடக்கு தெரியுமா? உரையாடல், கணவனுக்கும் மனைவிக்குமான உரையாடல். இன்றைக்கு பல வீடுகளில் கணவன் மனைவி என்றால் கீரியும் பாம்பை போன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய காட்சிகளுக்கெல்லாம் இது முத்தாய்ப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண் உரிமையை எந்த அளவிற்கு போற்றினார்கள், வெற்றியாளருடைய பட்டியல் அவர்கள் இருந்தார்கள் என்பதற்கு முத்தாய்ப்பான செய்தியாக இருக்கிறது. அப்படி பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அறிவிப்பு செஞ்சு மேலே போற மாதிரி இருக்காம நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி வரக்கூடியவங்க அப்படியே உட்கார்ந்துருவாங்க, மேலேயும் போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, ஆயிஷாவே இன்றைய இரவு இருக்கா இல்லையா, இரவு பொழுதுக்கு வராங்க, இந்த இரவு உங்களுடைய இரவாக இருக்கிறது. எப்படி ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துறாங்க பாருங்க. இதுல குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். ஆனா அந்த பழக்க வழக்கம் நம்மள்ட்ட இல்லைன்னு சொன்னா கோபம் வரத்தான் செய்யும். எல்லார்ட்டையும் சேர்த்துதான் சொல்றோம். ஆனா வழக்கத்தை உருவாக்கிக்கங்க. நபிகளாரிடம் ஒரு பழக்கம் இருக்கும். என்ன பழக்கம்? பிறருடைய உள்ளத்தை வென்றெடுக்கக்கூடிய பழக்க வழக்கம். இந்த மனுஷனா கரெக்டா இருப்பார், கரெக்டா பேசுவார், கரெக்டா நடப்பாரு, தப்பு செஞ்சா கோவப்படுவாரு, இப்படி எல்லாம் இருக்கணும். அதான் மார்க்கத்திற்கான அளவுகோல். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கிறார்கள், ஆயிஷாவே இன்றைய இரவு பொழுதா இருக்கா இல்லையா, இந்த இரவு பொழுது உங்களுக்கான இரவு, இந்த இரவு பொழுதை எனக்காக நீங்கள் விட்டு தாருங்கள். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? அவங்க எப்படி இருக்கிறாங்க? அழகா கேட்கிறாங்க, மனைவிக்கான உரிமையை கொடுக்கிறார்கள். ஒரு பெண் என்று சொன்னால் அடிமைப்பட்டவள் அல்ல, அவளுக்கான உரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இதில் அழகாக நமக்கு பாடம் நடத்துகிறார்கள், கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக அந்த இரவை விட்டு கொடுக்கிறார்கள். எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இரவுனா எதுக்கு? கணவன் மனைவியா இருக்கிறதுக்கு தானே. அந்த இரவை கூட விட்டு கொடுங்கன்னு கேட்கிறாங்களே, அப்ப காரணம் இல்லாம அல்லாஹ்வுடைய தூதர் கேட்க மாட்டார்கள் என்று விளங்கி கொண்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக விட்டு கொடுக்கிறார்கள். விட்டு கொடுக்கக்கூடிய மனோபக்குவத்தை நமக்காக உணர்த்துகிறார்கள். அப்போ விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? சரி சரி சாப்பாடுலாம் வச்சாச்சு, அப்படித்தானே, என்னமும் செஞ்சுக்கங்க, போங்க, ஒளிஞ்சு போங்க, அதுல இருக்கு, பாத்திரத்தை சூடு பண்ணி சாப்பிடுங்க. பல வீட்டில் அப்படிதான் நடக்கும். மனைவி கொண்டு வந்து சாப்பாடை கொடுக்குற மாதிரிலாம் இல்லை, அங்க இருக்கு, பார்த்து சூடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட மாதிரி ஒரு நிலை தான் இருக்கு. ஆனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த இரவை கேட்டுப்பட்டிருந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய போகிறார்கள் என்பதற்காக அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரை கண்காணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், ஒளு செய்து விட்டு அழகாக தொழுகிறார்கள். நீண்ட நெடிய நேரத்தினுடைய நிலைகள் ஏற்படுகிறது. நீண்ட நெடிய நேரம் ஏற்பட்ட அந்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்னடா இது, எதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்களும் அழத் தொடங்குகிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அந்த செய்தியில் பார்க்க முடிகிறது, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கண்ணிலிருந்து வந்த அந்த கண்ணீர் அவர்கள் காலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தரையை தொட்டவாறு இருக்கிறது. இயல்பாவே பாருங்களேன், ஒரு ஜனாசா வீட்டுக்கு போங்க, ஒரு ஆள் குமுறி குழுமி உடம்பு குலுங்கி குலுங்கி அழுகுறாருன்னா நமக்கு அழுகு வந்துடும். இயல்பான குணம், இயற்கையான குணம்.
அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அழுவதை பார்த்து விட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், ஃபஜ்ருக்கான நேரம் வந்து விட்டது, தொழுகையை முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இவ்வளவு இப்படி ஒரு சிரமப்பட்டு நீண்ட நெடிய நேரமாக அழுது கொண்டு கால்கள் கழுக்க ஏன் நீங்கள் நின்று வணங்க வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அந்த சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிப்பன, எல்லாரையும் பார்க்கிற மாதிரி நீ பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்? ஒரு நன்றி உள்ள அடியானாக, உண்மையான வெற்றியாளனாக பார்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் பாடம் நடத்தினார்கள். இதுதான் உண்மைக்கான வெற்றியாளருக்கான அடையாளம். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாத ஒரு நேரம். அந்த நேரம் யாராவது போன் பேச போறாங்களா? இல்ல. யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் பேச போறோமா? அதுவும் கிடையாது. ஏதாவது செய்ய வேண்டிய நேரமா? அதுவும் கிடையாது. நிசப்தமான ஒரு நேரம், வெற்றியாளருக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். நாளை இறைவனுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது எப்படி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான வெற்றியாளராக நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, அந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும் என்பதைத்தான் நம்மளுடைய அன்றாட வாழ்வியலில் உண்மையான வெற்றியாளர்கள் யார் என்பதை நமக்குள்ளே ஒரு அசை போடக்கூடிய ஒரு வாய்ப்பு சூழலை நம்மளால் பார்க்க இயலும். இது மாத்திரமா? அது மாத்திரம் கிடையாது. அல்லாஹ் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்கிறான். அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக, அவனிடம் போய் அந்த கேடயத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் நாளை மறுமையில் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் 30வது அத்தியாயத்தில் 38வது வசனமாக ஒரு செய்தியை பேசுகிறான். என்ன சொல்கிறான்? உறவினருக்கும் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இருக்கும். இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம். ஒரு பள்ளிவாசல் கட்டிட நிதி என்று சொன்னால் லட்சம் லட்சமாக, கோடி கோடியாக இன்றைக்கு கொடுக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். தாராள மனம் உழைத்து கொடுக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ வறுமையில கஷ்டப்படுவான், சிரமப்படுவான், மூட்டு வலியில சிரமப்படுவான், எந்திரிச்சு நடக்க முடியாது. அவனுக்கு ஒரு ஸ்டிக் வாங்கி கொடுக்க நம்மளால முடிய மாட்டேங்குது. ஏன்? அவனால் நடக்க முடியலையே, எப்படி போறது? என்னைக்காவது நம்மளுடைய உறவினர் வீட்டுக்கு போய் ஆய்வு செஞ்சு பார்த்திருக்கிறோமா? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நடவடிக்கையை பார்த்தாங்க. ஒரு பழக்க வழக்கமே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இருந்துச்சு. பழக்கமா என்ன செய்வாங்க தெரியுமா? ஃபஜ்ர் தொழுதுட்டோம் சொன்னா பள்ளிவாசல்ல உட்காருவாங்க. நாம எப்படி இருக்கோம் தெரியுமா? கூட்டுல திறந்து விட்ட கிளி மாதிரி, புறா மாதிரி, ஆடு மாதிரி, கோழி மாதிரி, பறவை மாதிரி அப்படியே பறந்து செல்கிறோம். என்னமோ காரியம் முறிஞ்சு போற மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட என்ன பழக்கம் இருந்துச்சு தெரியுமா? உட்கார்ந்துக்குவாங்க, எல்லார்ட்டையும் அப்படியே குசலம் விசாரிப்பாரு. நீ என்னப்பா செய்யற, ஏது செய்யற, உன் பொண்டாட்டி நல்லா இருக்காளா, புள்ள நல்லா இருக்காளா, படிக்கிறா, அதாவது எப்படி இருக்கு, என்ன ஏது இருக்கு, உன் செல்வம் எப்படி, என்ன திரட்ட, என்ன மாதிரி உன்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது? நாம என்னைக்காவது செஞ்சிருக்கோமா? செஞ்சு மட்டும் பாருங்களேன். பிறருடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் அவளுடைய உள்ளத்திற்கும் நாம என்ன செய்யணும்? உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும். உறவினர்கள் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறான். வீட்டுக்கு ஆய்வு செஞ்சு என்னப்பா செய்யற, என்ன செய்யற, முட்டு வலியில சிரமப்படுறான். வீட்டுக்குள்ள போய் பாத்ரூம் போய் பார்த்தோம்னு சொன்னா உடஞ்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு. அது என்னது? பழைய டாய்லெட். மூட்டு வலிக்கு அந்த டாய்லெட்ல போக முடியுமா? சரி, உணர்ந்து போயிட்டு அவனுக்காக ஒரு வெஸ்டர்னை வச்சு கொடுத்துருக்கிறோமா? உறவினர் தானே, நம்மளோடு இருக்கிறவன்ல ரத்த உறவாச்சே, அவனுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நான் நல்லா இருந்தா போதும். அவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன கவலை? அவன் என்னைய துரோகம் பண்ணிட்டான், அடிச்சிட்டான், புடிச்சிட்டான், ஏசிட்டான். இதுவா மார்க்கத்திற்கான ஹோல்? அல்லாஹ்வுடைய தூதர் கஅபத்துல்லாஹ்வினுடைய வெற்றியினுடைய வரலாற்று பக்கங்களை திருப்பி பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கல்லால் எறிந்து காயப்படுத்திய மக்களை கஅபத்துல்லாஹ்வினுடைய வெற்றியினுடைய பக்கத்தை பார்த்தோம் என்று சொன்னால், அடித்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பு என்ற பெருந்தன்மையோடு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த மாத்திரத்தில் சாறை சாறையாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். யாரு? சும்மா வாங்க, சிவப்பு கம்பளம் போட்டு விரிச்சு, பூவெல்லாம் விரிச்சு, வாங்க எங்க வீட்டுல உட்காருங்க அப்படி சொன்னாலா?
கடற்கிற கல்ல எடுத்து மண்டையை உடைச்சாலு. ஏன் ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவில் நுழைய முற்படும் பொழுது தடுத்த நபர், உங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லை, போயிட்டு வாங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கற்பனையா. வாசல்ல நம்ம அகசருக்கு வருகிறோம், கேட்டை பூட்டிட்டு நீங்களாம் அசர் தொழுகை போயிட்டு வாங்க, நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? என்னை எப்படி சொல்லிவிட்டான்ல, அடுத்த வாரம் நான் என்ன செய்யறேன் பாரு அப்படின்னு கங்கணம் கட்டி களத்துல வருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க தெரியுமா? காபத்துல்லாவினுடைய அவர் நடிக்கிட்டே இருக்கிறார். யாரு? ஒரு சமயம் அல்லாஹ்வுடைய தூதரை தடுத்து காபத்துல்லாவினுடைய உள்ளே நுழைவதற்கு தடுத்த அந்த நபர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து நடுநடுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கண்டும் காணாம, போடா நீ செஞ்ச செயலுக்கு அல்லாஹ் நான் மன்னிச்சிட்டேன் போன்றாங்க. அதனுடைய வெற்றியினுடைய வரலாறு எப்படி பேசப்படுகிறது? உறவினர்கிட்ட போய் பார்த்தோமா, வீட்டில் என்ன செய்யறான், ஏது செய்யறான், அவனுக்கான கஷ்டம் என்ன, நஷ்டம் என்ன, ஒருவேளை உணவை எப்படி உண்ணுகிறான், எப்படி பருகுகிறான், எப்படி தூங்குகிறான், எப்படி அவனுடைய வாழ்க்கை இயங்குறது நாம டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்போமா? கடையில ஒரு லைட் எரியணும், உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு லைட்டை வாங்கி போட்டு கஸ்டமர் வர வேண்டாமா? கவனம் செலுத்துறோமே, உறவினர் மேல என்ன கிளைக்கு கவனம் செலுத்துறோம் என்பதை பார்க்க வேண்டும். அது அடுத்ததாக ஏழைகள். ஏழைன்னு சொன்னா அவன் இந்த காலத்துல சமகாலத்துல ஏழை எப்படி பார்க்கப்படுகிறான் என்றால் தரம் குறைந்தவனாக பார்க்கப்படுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ஏழையை கண்ணியமிக்கவர்களாக. ஏன் ஒரு கட்டத்தில் ஒட்டுமொத்த பணக்காரர்களை அழைத்து வைத்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த ஏழை தான் அல்லாஹ்வினுடைய பார்வையில் சிறந்தவர் என்கிறார்கள். ஆனா அந்த ஏழைக்காக நம்மளுடைய உழைப்பு என்ன? கண்ணீர் விட்டிருக்கிறோமா? அவங்களுடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுத்திருக்கிறோமா? அவர் ஒரு நோய் என்று சொன்னால் அந்த நோய்க்காக நாம் 2 ரக்காயத்து தொழுது அவருக்காக பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? எதுவுமே செய்யல. நம்ம வயிறு புடைக்க உண்ணுகிறோம், விதவிதமாக உண்ணுகிறோம், பருகுகிறோம். அதெல்லாம் தப்பு கிடையாது. உண்ணுங்க, பருகுங்க, வீண்விரயம் செய்யாதீங்க. அல்லாஹ் வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை நேசிக்க மாட்டான். திருமறை குர்ஆனுடைய வசனம் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. வயிறு முட்டை ஒன்றுமே, வயிறு மிஞ்சு ஒன்றுமே. ஏன் ஒரு ஏழைக்கு நம்மளால கொடுக்க முடியாதா? கொடு என்று மார்க்கம் சொல்லுகிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறது என்றால், நாடோடிகளுக்கு அவர்களுக்கான உரிமையை வழங்குங்கள். நாடோடின்னு நான் தெருவோரம் போய்கிட்டே இருப்பான், எவனே இருக்காது. எப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம், இந்து, கிறிஸ்துவன் எல்லாம் பேசல. அல்ல, அவன் நாடோடி எவனா இருந்தாலும் சரி, ஏழை எவனா இருந்தாலும் சரி, அவனுக்காக அவனுடைய உரிமையை வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறார், உரிமையை வழங்குவீராக. நாடோடி போறானா, சிரமப்படுறானா? இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு போ, நமக்கு வீட்டு கதவை திறந்து கொடுத்துருக்கிறோமா? ஏன் பார்க்க பரிதாபமாக இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான், நாடோடியாக இருக்கிறான். அவன் குளித்தே பல நாள் இருக்கும் என்ற நிலையில அவனுக்குனே ஒரு கிளாஸை வச்சு கொடுக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு இருக்கிறோம் என்று சொன்னால், ஏன் நம்ம குடிச்ச சம்பளம் அவன் குடிக்க கூடாதா? குடிச்சா என்ன கெட்டு போயிருமா? ஆனா நம்ம அப்படி நடந்துக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது, அதை வழங்க வேண்டும் என்று சொல்கிறான். அடுத்ததாக சொல்லுவான், அல்லாஹ்வின் முகத்தை நாடுவோருக்கே இது சிறந்தது. இதுவெல்லாம் யாருக்கு சிறந்தது? உண்மையான வெற்றியாளர் யார்? அல்லாஹ்வினுடைய முகம்தான் எனக்கு வேண்டும். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அழியக்கூடியது, அல்லாஹ்வின் முகம் மட்டுமே மிஞ்சக்கூடிய அந்நாளில் அவனை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று திருமறை குர்ஆனில் 30வது அத்தியாயம் 38வது வசனமாக பேசுகிறான். அப்படி உண்மையான வெற்றியாளர்களாக நாம் மாற வேண்டும். அப்படியான உலக வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாம் என்று சொன்னால் பிறருடைய நலத்தை நாட வேண்டும். நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் தான் தாகம் எடுக்குமா, நமக்கு மட்டும் தான் பசிக்குமா? உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமையான நோய் எது என்று சொன்னால் அந்த பசியை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறருக்காக ஓடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் அவர்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறான். அப்படியான உழைக்கக்கூடிய சமூகமாக, உண்மையான வெற்றியாளர் என்ற சமூகத்திற்காக நம்மளையும் அந்த பட்டியலில் இறைவன் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்துருங்களம்மா, இல்லை மேலே இடம் இருக்குது, நிற்கக்கூடியவங்க அப்படியே மேலே போயிருங்க. மேலே அல்லாஹ்வுடைய கிருபையினால தாராளமாக இடம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அன்றாடம் வாழ்வியலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய உடம்பில் ஒவ்வொரு பாகங்களையும் அல்லாஹ் பிரித்தெடுத்து அதற்கு தகுந்தாற்போல் அதை இயக்கி கொண்டிருக்கிறான். இந்த இயக்கத்தில் 2 விதமான இயக்கம் இருக்கிறது. ஒன்று ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்கள்ல, அதுவா தானியங்கி என்பார்கள். தன்னைத்தானே அது செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்மளுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள், இதயம், கல்லீரல், மண்ணீரல், இப்படியான எல்லாவற்றையும் இறைவன் நமக்காக வழங்கி இருக்கிறான். அது தத்தமது வேலையை தான் இயங்கியாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சில இயக்கங்கள் இருக்கிறது, அது செயற்கையாகவே செய்ய வேண்டும். கண்ணை மூடுவது, கையை மடக்குவது, காலை மடக்குவது, இன்னும் பிற கழுத்தை மடக்கு, இப்படியான இது இயற்கையாக நம்மளுடைய தேவைகளுக்காக அதை இயக்கிக் கொள்ளக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். கடந்த திங்கட்கிழமை அன்று நெல்லையில் வண்ணாரப்பேட்டையில் ஒரு விபத்து காட்சிகள் நீங்கள் எல்லாம் முகநூல் பக்கங்கள் வாயிலாகவும் வாட்ஸ்அப்பில் வாயிலாகவும் அறிந்திருப்பீர்கள். ஒரு கணவன் மனைவி கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த சுகம் மெடிக்கல் என்று ஒரு மெடிக்கலை வைத்திருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கண் மருத்துவமனைக்காக திருநெல்வேலிக்கு வந்தாங்கன்னா வண்ணாரப்பேட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரைவேட் பஸ்ஸு அவங்கள தட்டி விட்டு அப்படியே ஏற்றி அவங்களுடைய உடம்புகளை எல்லாம் சின்ன பின்னமாக்கி விட்டு நெல்கிறான். இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது சில பேர் சொல்வார்கள், குடையெல்லாம் நடுங்கி விட்டது. அந்த இடத்துல நின்று பார்த்தவனுக்கு தான் தெரியும். சில பேர்லாம் தலையில் கையை வச்சுக்கிட்டு இப்படி நின்று ஐயோ அப்படின்ற காட்சிகளை எல்லாம் வீடியோ பக்கங்களில் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன விளங்க முடிகிறது என்று சொன்னால், அந்த இடத்தில் மரணம் நிகழ்த்தப்படுமா என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் 2 பேர் உயிர் அங்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாளை நாம் இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நம்மளுடைய உயிர் எப்படி பிரிக்கப்படும் என்பது நமக்கு சொல்ல இயலாது, தெரியாது. பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நான் மேடையை விட்டு இறங்குவேனா என்று தெரியாது. தொழுது கொண்டிருக்கக்கூடிய நாம் தொழுது விட்டு வீட்டிற்கு செல்வோமா என்று தெரியாது. இப்படியான நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தொண்டை குழியை அடைவதற்கு, இந்த மரணம் அடைவதற்கு முன்பாக நாம் நல்வழியில் நம்மளுடைய நேரங்கள் காலங்களை செலவிட்டுக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளை இருக்கிறது. அதுபோன்று இந்த மாதத்தினுடைய செயல் திட்டமாக பெண்ணுரிமையை போற்றும் பெருமானார் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் நாம் இந்த பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்கிறான். அதுபோன்று நம்மளுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய, அது உம்மாவாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெண்ணுக்கென்ற உரிமையை இஸ்லாம் அழகாக கொடுக்கிறது. அந்த உரிமையை கொடுத்து நாளை மறுமையில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், நாளை இறைவனில் அந்த சன்னிதானத்தில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நேரத்தில் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நபி அவர்கள் கேட்டார்கள். அதையே நாமும் கேட்டு பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்தினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.